ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா NS 125 வந்து இருக்குங்க. ஸோ 2024 எடிஷன். அண்ட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஹெட்லைட்ஸ் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு LED ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் அதே மாதிரி வண்டியோட லுக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த மாற்றங்களும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி இருந்த NS 160 ஆகட்டும், இல்லை வந்து NS 200 ஆகட்டும், லைட்டாக அங்கங்கே வந்து சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு 5 டிஃப்ரென்ஸ் வீடியோலாம் கூட போட்டிருப்பேன். ஆனால் NS 125 அந்த மாதிரி எதுவும் இல்லை. கலர் சேஞ்சஸும் எதுவும் பெருசாக பண்ணலை. நமக்கு சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மெயின் சேஞ்ச் தான். ஒன்று ஹெட்லைட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் LED கொடுத்துருக்காங்க. அண்ட் கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு LED கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபுல்லாக டிஜிட்டல் கன்சோல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே எந்த பைக்கை வந்து ப்ரிஃபர் பண்ணினா நமக்கு வந்து N150 சீரிஸ் இருக்குல்ல, N150 அண்ட் N160, அதோட கன்சோல் அதில் ப்ளூடூத் இருக்கும். பட் என்னென்னா 10/10 நேவிகேஷன்ஸ் இருக்காது. இந்த மாதிரியான பேசிக்கான சேஞ்சஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸுமே வந்து பெருசாக ஹைக் பண்ணாமல் நமக்கு டீசெண்டாக ஒரு 1.25 லட்ச ரூபாவில் கொடுத்துருக்காங்க. ஓகே தான். ஒரு 125cc நீங்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பைக் எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ.